my god Alia, oh my god Alia, நம்ம வீட்டுக்கு நம்ம திரும்ப வந்துட்டோம். I'm so happy, I'm so happy. Home sweet home. And yes, we are back. You know now. I'm so happy Alia. Taru, control yourself. நம்ம பேசுறது வெளியில யாருக்காவது கேட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடும். இப்ப என்ன பிரச்சனை வரும்? எல்லா பிரச்சனையும் தான் சால்வ் ஆயிடுச்சுல. Are you mad or what? இதுல எவ்வளவு சீரியஸான விஷயங்கிறது உனக்கு தோணவே இல்லையா? Look sweetheart, இந்த பெயில இருந்து வெளியில வரவங்கள போலீஸ்காரங்க எப்படி கண்காணிச்சுட்டே இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நாம இப்ப வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். நம்மளையும் எல்லாரும் கண்காணிச்சுட்டே தான் இருப்பாங்க. Obviously, இங்க இருக்கிறவங்க ஒன்னும் முட்டாள்கள் இல்லையே, குருட்டுத்தனமா அப்படியே நம்மள நம்பிடுறதுக்கு. எப்படா நம்மள ரெட் ஹேண்டடா பிடிக்கலான்னு எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் சொல்ற we have to be very careful, okay? அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல எந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரியும்ல. இந்த மைத்திலி அணி எப்ப பார்த்தாலும் ஒட்டு கேட்கிற ஒரு ஜந்து. ஓ, வெளியில யாருமே இல்ல, அதனால சத்தம் போட்டு நம்மளாவே போய் மாட்டிக்கலாம்னு சொல்றியா? தனு, லிசன் ஸ்வீட்ஹார்ட், எல்லாருமே சொல்லிட்டு ஒண்ணும் வரமாட்டாங்க. அண்ட் ஸ்பெஷலி திஸ் மைத்திலி அண்ணி, அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியுமே. எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. 2 நாள் மண்டையை பிச்சுக்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்க காதை கழட்டி நம்ம ரூம் டோர்ல ஒட்டிடுவாங்க. யூர் ரைட். மைத்திலி அன்னிக்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும். அப்புறம் அந்த இந்து பாட்டி, அவங்க தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. எஸ், யூர் ரைட். இப்பதான் கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேசுறேன். இன்னைக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல எல்லாரும் ரிலாக்ஸ்டா தான் இருப்பாங்க. ஆனா நாம எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். நாளையில இருந்து தான் நமக்கு டென்ஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்ல ஆலியா? you know what, இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்றோம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வேணும்னா மியூசிக் எல்லாமே டான்ஸ் ஆடிக்கிறேன். ஏது ஒண்ணு நடக்கட்டும், உடனே ஆட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மியூசிக் எல்லாமே டான்ஸ் ஆடுவேன், ஆனா நான் தனியா ஆட மாட்டேன். என்ன விஷயம்னா, நம்ம பிரக்யாவால வீட்டை விட்டு வெளியில போனோம். இன்னைக்கு இந்த டூப்ளிகேட் பிரக்யாவால உள்ள வந்திருக்கோம். So let's enjoy, let's chill, let's party. You know what Tanu, you enjoy. இப்ப நான் போய் என்னோட பெட்ல தூங்க போறேன். You know the thing is, இவ்வளவு நாளா அந்த கேவலமான நிக்கிலோட கேவலமான பெட்ல தூங்கணும்ல. Finally நான் என்னோட மெமரி ஃபோம்ல தூங்கி I'll have my old memory back. Okay? So you enjoy. Okay. அந்த 2 பிசாசுங்களும் என்னை அனுப்பிடுச்சுங்க. ஆனா என்ன பண்றதுன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. பாவம் நல்ல மனுஷன், இந்த மனுஷனை ஏமாத்துற மாதிரி நிலைமையை கொடுத்துட்டியப்பா. அதுங்களால தான் இப்படி பண்ற, என்ன மன்னிச்சிருப்பா. யாருக்கும் நான் துரோகம் பண்ணதே கிடையாது. சத்தியமா சொல்றேங்க, எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். கடவுள் இதுக்காக என்ன மன்னிச்சாலும் சரி, மன்னிக்கலனாலும் சரி, உங்களாண்ட மன்னிப்பு கேட்ட சந்தோஷமாவது இருக்கும். பிரக்யா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு உன் தலைய கதவுல இடிச்சிட்டு இருக்க? சும்மாதான். உள்ள வா, சொல்றல உள்ள வா. உன்னை ஓவரா யோசிக்க வேண்டாம்னு சொல்லிருக்கேன்ல. உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா டிப்ரெஷனும் அதிகமாயிடும். பிரக்யா, நான் உன்னை எப்பவுமே சந்தோஷமா வச்சுப்பேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். என் சத்தியத்தை நிறைவேற்ற நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா பிரக்யா? பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. அது நான் உங்களாண்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். ஏன்னா தானும் அப்புறம் அந்த ஐலாவும். ஐலாவா? ஆலியாவா? அதான் நானும் சொன்னேன், ஐலா. எதுக்கு நீ ஆலியா பேரை தப்பா சொல்லிட்டு இருக்க? எங்க வரதுக்கு முன்னால பேரையாவது நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அது வாய் ரொம்ப வலிக்குதா? சில பேருங்க எனக்கு சரியா வர மாட்டேங்குது. அது என்னன்னா, நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, சாரி, நான் அந்த 2 பேரையும் இந்த வீட்ல இருக்க வைக்க சொல்லி உங்ககிட்ட சொன்னேன். நீங்க நான் சொன்னதுக்காக அவங்க 2 பேருக்கும் நீங்க தூரமா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். இட்ஸ் ஓகே, நீ பண்ணது எல்லாமே எனக்காக தான் எனக்கு தெரியும்.
பரவாயில்ல விடு, நீ இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். நீ வா, வந்து முதல்ல படு. என்னது படுக்கவா? இனத்துக்கு இப்ப நான் படுக்கணும்? ஏன் அப்படி கேக்குற? நீ இப்ப ரிலாக்ஸ் பண்றதுதான் பெட்டர். அப்படியா? அப்படியானா வேற ஏதாவது நினைச்சியா என்ன? இல்ல, வேற எதுவும் நினைக்கல. இந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்கு. என்னமோ இந்த ரூம்க்கு நீ முதல் தடவை வந்த மாதிரி பேசுறீங்க. பட் அப்கோர்ஸ் நீ போனதுக்கு அப்புறம் நான் இந்த ரூம்ல நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. நான் போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? அதெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இது பாரு, நீ ரொம்ப யோசிக்காத, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. வந்து ரெஸ்ட் எடு, ரிலாக்ஸ் ஆகு. வா. இறந்து போனா அவர் பொண்டாட்டிய எம்மா லவ் பண்றாருப்பா. அடுத்த ஜென்மத்திலயாவது நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன்ப்பா. அக்கா, பிரக்யா அவங்க 2 பேரையும் மன்னிச்சுட்டா சரி. ஆனா அவங்கள வீட்டுக்குள்ள சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அபி அவங்க 2 பேரும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனா அவன் வாயாலே அவங்க 2 பேரும் இருங்கன்னு சொல்ல வச்சுட்டா. பிரக்யா பண்றது எனக்கு கூட சுத்தமா பிடிக்கல. இப்படி அடிக்கடி நாம மன்னிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் அவங்க தப்பு பண்றதுக்கு நாமளே வழி செஞ்ச மாதிரி இருக்கும். சரி, ஓகே, ஆலியாவ உள்ள விட்டான். அவ இந்த வீட்டை சேர்ந்த பொண்ணுதான். ஆனா அந்த பேயி அந்த தனுவை உள்ள கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவ எதுக்குமே லாய்க்கு இல்ல. டெய்லி மேக்கப் போட்டுட்டு இங்கே அங்கே சுத்திக்கிட்டு இருப்பா. இந்த வீட்டையே அமக்களை படிச்சிருவா. இது என்ன சத்திரம் நினைச்சுக்கிட்டாளா? நினைச்சப்பெல்லாம் பொட்டிய தூக்கிட்டு இங்க வந்துடுறா. ஆமா அத்த, அபி உள்ள விட்டுட்டா. இல்லனா பிரக்யா பண்றது தப்புன்னு நானே அவகிட்ட கண்டிப்பா கண்டிச்சு சொல்லிருப்பேன். இந்த மாதிரி ஆளுங்களை வீட்டுல விட்டோம்னா அப்புறம் வீட்டோட மரியாதையே கெட்டு போயிடும். சரி, இப்ப நீங்க எல்லாரும் வாய மூடுங்க. அபி வந்துட்டு இருக்கான். நான் வந்த உடனே இப்படி சைலண்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்னோட டெசிஷன் சுத்தமா பிடிக்கல. எனக்கும் தான். ஆனா நான் இந்த முடிவை ஜஸ்ட் பிரக்யாக்காக மட்டும்தான் எடுத்தேன். பாட்டி அவன் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கா. அவளுக்கு புல்லட் பட்டு 1 மாசம் என்னை விட்டு பிரிஞ்சு இருந்திருக்கா. யார் அவளை ட்ரீட் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, அதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியல. என்ன பாக்குறதுக்காக கான்சர்ட்க்கு வந்து அங்கேயும் பாவம் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இங்கிருந்தும் போய் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கா. அவளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்களே பாக்குறீங்களா அவளோட பிஹேவியர் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குன்னு. அவளோட பேச்சு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, கவனிச்சிங்கல்ல? டாக்டர் கூட அவ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கான்னு நம்ம கிட்ட சொன்னாங்கல்ல. நான் அவளை இன்னும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. பாட்டி, உங்களுக்கே நல்லா தெரியும்ல, நாங்க எப்போ ஒண்ணு சேர்ந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா இப்ப அவ என்னை விட்டு பிரியறதுக்கு எந்த காரணமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ என்ன சொன்னாலும் நான் கேட்க போறேன் பாட்டி. அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்தேன். எங்களுக்கு புரியுதுப்பா. ஆனா ஏன்னு தெரியல, ஆலியாவும் தனுவும் சொன்ன கதைய என்னோட மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல அபி, இது ஆலியா தனுவோட பிளானா கூட இருக்கலாம்ல. அவங்களே பிரக்யாவை சூசைட் பண்ண மாதிரி பண்ண வச்சு அதுக்கப்புறம் காப்பாத்தி அவங்களே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இவ சொல்றதும் கரெக்ட் தான். இருக்கலாம். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும் பிரக்யா தான் உன்னோட உயிர்னு. அவ சொன்னா நீ கண்டிப்பா அவங்க 2 பேரையும் மன்னிச்சிருவேன்னு தெரியும். அதனாலதான் அவங்க 2 பேரும் பிரக்யா விட்டு சொல்ல வச்சிருக்காங்க. இத பாரு, அவங்க 2 பேரும் கேடிங்க. அதனால அவங்க 2 பேரும் எப்பவும் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். பாட்டி, எனக்கு அவங்க 2 பேரையும் பார்த்தா வெறுப்பு தான் வருது. ஏன்னா அவங்களால நான் எப்பவுமே ஒரு எமோஷனல் ஃபூலா தான் இருந்திருக்கேன். ஆனா இப்போ இல்ல பாட்டி. இனிமே அவங்களுக்கு அந்த சான்ஸ் தரமாட்டேன். ஆனா நம்மளோட பிரக்யா நிலைமை சரியாகிற வரைக்கும் நான் அவங்கள எதுவும் சொல்ல போறதில்ல. இவ முழுசா குணமானதுக்கு அப்புறம் அவங்கள நான் குணப்படுத்தாம விட மாட்டேன். சரிப்பா அபி, பிரக்யாவை நல்லபடியா பாத்துக்க. அவங்க 2 பேரையும் கண்காணிச்சுக்கிட்டே இரு. இப்ப எங்களுக்கு பிரக்யாவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. ஒரே நாள்ல நான் இவ்ளோ போய் சொல்லிடுறேன். என்னால தாங்கவே முடியல. எனக்குள்ளேயே நான் பேசிக்கலன்னா
கண்டிப்பா எனக்கு பைத்தியமே பூச்சிடும். இல்ல, நான் மேலேயே நடக்கிறேன். இப்ப என்ன பண்ண முடியும்? நாய் வேஷம் போட்டதுக்கு அப்புறம் குறைச்சு தானே ஆகணும். இந்த பிரக்யா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அங்க எங்க சுத்திக்கிட்டே இருக்கா? இவளோட Dress என்ன இப்படி இருக்கு? இவ இப்படி எல்லாம் ட்ரெஸ்ஸே போட மாட்டாளே. அப்புறம் இந்த முடி எப்படி இவ்வளவு சீக்கிரமா வளர்ந்துச்சு? ஆனா ஒண்ணு ஒத்துக்கினே ஆகணும், இந்த வீட்ல எல்லாருமே ரொம்ப ரொம்ப சுத்தமாகறாங்கப்பா. மைத்திரி, சீக்கிரம் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கோ, இல்ல உன் மண்டை வெடிச்சிரும். தோடா தர என்ன சுத்தமா இருக்கு. நான் இதுல இப்படி சறுக்கிக்கினே இன்னொரு இடத்துக்கு அப்படியே போயிடலாம். சூப்பர். இதெல்லாம் என்னது, நான் பார்த்ததே இல்லையே. மெழுகுவத்தி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டா? கண்டிப்பா இதெல்லாம் வெளிநாட்டுல இருந்தா வாங்கியிருப்பாங்க. இது என்னது, பிளாட்டா? கருப்பாகுது. இதுல எப்படி சோறு துண்டுறது? இத்தனா இப்படி தூக்கி யாராது? யாரு? டேய் அபி, நல்லவேளை இங்கதான் இருக்கியா? நான் உன்னை பார்க்க தான் வந்துகிட்டு இருந்தேன். நான் இங்கதான்டா இருக்கேன். ஆலியாவையும் தனுவையும் வீட்டுல விட்டதுக்கு நீ என் மேல கோபமா இருக்கல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எதுக்காக அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தேன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரக்யாவோட நிலைமையை பார்த்து தான் நீ இந்த முடிவை எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் நேத்திக்கும் உங்ககிட்ட சொன்னேன், இப்ப திரும்பவும் உங்ககிட்ட சொல்றேன். உன்னோட எல்லா முடிவையும் நான் சப்போர்ட் பண்ணுவேன், அதுல டவுட்டே இல்லை. அப்புறம் என்ன? ஆனா ஒரு 2 நாளைக்கு நான் உன் கூட இருக்க மாட்டேன்டா. ஏன்? எங்க போற? அதான் அபி, நம்மளோட அந்த NRI கிளையண்ட் இருக்கார்ல கதிரவன், ஆ, அவர்கிட்ட செக் கலெக்ட் பண்ண போறேன். மிஸ்டர் கதிரவன் இது வரைக்கும் அந்த ஷோட பேமெண்ட் தரலையா? அவர் கொடுக்குறேன்னு சொன்னாரு, பட் நான் தான் வேண்டாம்னு சொன்னேன். நெக்ஸ்ட் கான்சர்ட் சைன் பண்ணும்போதே அதுக்கான ஃபீஸை கொடுங்கன்னு சொன்னேன். இப்போ செக் கலெக்ட் பண்றதுக்கு தஞ்சாவூர் கிட்ட ஏதோ ஒரு வில்லேஜ்க்கு வர சொல்லிருக்காரு. தஞ்சாவூரா? ஆமா அபி, அவரு எங்க ஏதோ ஒரு லேண்ட் விஷயமா போயிருக்காராம். சரி, ஓகேடா. அவர் லேண்ட் விஷயமா போயிருக்காருன்னா அதை பார்க்கட்டும். அவர் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் பேசு. நானும் அவர்கிட்ட அதை தானே சொன்னேன். ஆனா அவர் சென்னைக்கு வர மாட்டாராம், ஏன்னா டெல்லிக்கு போய் அங்க இருந்து கனடா போறாராம். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம நான் அங்க போய் செக்க கலெக்ட் பண்றேன். செக்க கலெக்ட் பண்றதுக்கு யாராவது அவ்வளவு தூரம் போவாங்களடா? நீ ஒண்ணு பண்ணு, அவர்கிட்ட பேசி ஏதோ ஒரு அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்க. அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியாதுடா, அது ரொம்ப பெரிய அமௌண்ட். ஒருவேளை அவரு டிரான்ஸ்ஃபர் பண்ணாமலேயே கனடா போயிட்டாருன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவருக்காக கனடா போக முடியாதுல்ல, அதனால நாங்க போறது ரொம்ப அவசியம். சரி, எப்படி போற? அங்க வரைக்கும் ட்ரெயின்ல தான் போயாகணும். அதுக்கப்புறம் ஏதாவது கார்ல தான் அவங்க ஊருக்கு போகணும். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவங்க ஊரு எவ்வளவு தூரம்னு அங்க போனாதான் எனக்கே தெரியும். நீ எனக்காக எவ்வளவு பண்ற பிரபா. சரிடா, ஓகே, நீ எனக்காக எதுவும் பண்ணல. ஆக்சுவலா சொல்லணும்னா பிரக்யாக்கு இந்த நிலைமை இல்லைன்னா நானும் உன் கூட வந்திருப்பேன்டா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ இங்கே இருடா. நீ இங்க பிரக்யாவை நல்லபடியா பாத்துக்க, நாங்க போய் வேலையை முடிக்கிறேன். அண்ட் இது அவ்வளவு முக்கியமா இல்லைன்னா நானே போயிருக்க மாட்டேன். ஆனா வேலை முடிஞ்ச உடனேயே நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன். ஹேவ் a safe journey. பாய். வெளியே போன்னு சொல்ற, புரியலையா? நீ இங்க இருந்து போயிடு. போங்கறல்ல, நான் இப்ப ரிலாக்ஸ் பண்ணணும். நான் கூட ரிலாக்ஸ் ஆகணும். என் தலை வலிக்குது. உன் தலைவலிக்கு மருந்து எடுக்கிறதுக்காக வந்துக்கிறியா? இந்த பாரு, சூடா டீய குடி. அதுக்கப்பால தலைவலி மருந்து போட்டுன்னு போய் நல்லா தூங்கு. என்ன பாக்குற? வலிக்குது. உனக்கு தலைவலி தானே? தலை வலிக்குதுதான், ஆனா அது அந்த மாதிரி தலைவலி இல்ல. அப்ப
கப்பால என்ன மாதிரி வலி? சொல்றேன் இரு. அது என்ன வலினா, நான் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு அது எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னா, அதாவது எனக்கு தெரிய வேண்டிய இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னா எனக்கு தலைவலிக்க ஆரம்பிக்கும், வயிறு வலிக்கும், தொண்டை வலிக்க ஆரம்பிக்கும். எனக்கு சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரியணும்? அதாவது நீ இப்போ போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் இருக்குல்ல, அதாவது நீ இந்த மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ண மாட்டியே. அப்புறம் உன் முடி எப்படி இவ்வளவு நீளமா வளர்ந்துச்சு? அப்புறம் உன்னோட வாய், அதாவது நீ பேசுற பாஷை இருக்குல்ல, அதாவது எப்படி சொல்றது, நீ கீழே பேசுனல, நீ கீழே பேசும்போது உன் பாஷை ரொம்ப லோக்கலா இருந்துச்சு. எனக்கு ஒண்ணும் புரியல, ஏன் அப்படி பேசுற? நான் பேசுற பாஷையா? அது சும்மா அப்படிதான். அப்படின்னா எப்படி? உனக்கு உனக்கு அடிபட்டப்போ யாராவது உன்கிட்ட வந்து உன் கையை இப்படி பிடிச்சு உனக்கு இப்படி பேச சொல்லி கொடுத்தாங்களா? நீ 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 அதை கத்துக்கிட்டியா? அவங்க கத்து கொடுத்த பாஷைய நீ கத்துக்கிட்டியா? வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி இருப்ப இல்லையா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்புறம் எப்படி கத்துக்கிட்ட? இந்த பாரு, நான் ஒரு மாசம் உடம்பு சரியில்லாம ஒரு இடத்துல இருந்தனா, அங்க இருக்கிறவங்க இந்த பாஷை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கும் தெரியாம அந்த பாஷையே ஒட்டிக்குச்சு. நாம இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்ல. அப்படி இப்படி நடக்கும். எனக்கு தெரிஞ்ச ஏதோ பிரச்சனை இருக்கு. விஷயம் என்னன்னு மரியாதையா சொல்லு. ஒண்ணு விஷயம் என்னன்னு சொல்லிடு, இல்ல நீ பேசுற இந்த லோக்கல் பாஷைய எனக்கு கத்து கொடுத்துரு. நீ பேசுற இந்த பாஷை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? நானும் இந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும், கத்துக்கூட. அப்படியா? கண்ணத்தை இப்படி காட்டு. கண்ணத்தையா? எதுக்கு? நான் உன் கண்ணத்தை டச் பண்ணனு வெய்யே, அப்பால என் பாச உன் மூளைக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிடும். உண்மையாவா? உண்மைதான். சரி சரி. டிரான்ஸ்பர் ஆச்சா? அந்த கண்ணத்தையும் காட்டு, மீதி பாசையும் உள்ள ஏற்றி விட்டுறேன். அப்ப நீ என்ன மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவேன். காட்டு காட்டு. வேண்டாம், இன்னொரு கணத்துல நான் அற வாங்க விரும்பல, நான் போறேன். இன்னொரு கணத்துல நான் அற வாங்கினேன்னா இந்த பாஷையை நான் மறந்துடுவேன். இங்க பாரு, உனக்கு ஒரு விஷயத்த உன் கண்ணத்தை காட்டாமலே நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இதுக்கு அப்பால என் ரூமுக்கு வெளியே இந்த மாதிரி காதை வச்சு கேட்டேன்னு வை, உன் காது உனக்கு இருக்காது, அத்தை எடுத்துடுவேன். புரிஞ்சுதா? புரியலையா? புரிஞ்சுக்கிட்ட. அப்படின்னா நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இங்க இருந்து ஓடி போயிடணும். சரி. என்னாச்சு பிரபா? இவ்வளவு அவசரமா எங்க போற? அது உனக்கு எதுக்கு? பிரபா, இன்னும் என் மேல கோவமா இருக்கியா? அந்த கோபம் எப்படி போகும்? உன்னை பார்க்கும்போது மட்டும் இல்லை, உன்னை பத்தி நினைச்சாலே கோபம் தான் வருது. அதனால நீ என் கண்ணில் படாம இருக்கிறதா உனக்கு நல்லது. பிரபா, கம் ஆன் பிரபா, நீ ஏன் இன்னும் பழசியே நினைச்சிட்டு இருக்க? நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு நீ மறந்துட்ட. நான் ஏதோ வெளியூருக்கு போயிட்டு புதுசா இப்ப வீட்டுக்கு வந்த மாதிரி நினைச்சுக்கியே. நடந்த எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். முன்னாடியெல்லாம் நீ என் மேல எவ்வளவு அன்பா இருப்ப, அதே மாதிரி இப்ப என் மேல அன்பா இரு. நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் பிரபா. All I want is one chance. ஒருவேளை நீ எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தீனா, ஐ ஸ்வேர் நான் உன்னை அப்படி பார்த்துப்பேன் தெரியுமா? கம்ப்ளைண்ட் கொடுக்குற வாய்ப்பே கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. நம்மளோட இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் கொடுப்போமே. அண்ட் ஹோப்ஃபுல்லி கல்யாணம் பண்ணிக்கலாமா? இல்லாத ரிலேஷன்ஷிப்பை எப்படி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண முடியும்? நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். எனக்கு உன் மேல லவ் வராது, நமக்கு கல்யாணமும் நடக்காது. அம்மாவோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. அவ மட்டும்தான் எனக்கு. நான் என் வாழ்க்கை முழுக்க அவ நினைவோடைய வாழ்ந்துருவேன். ஒருத்தங்களோட வெறும் நினைவை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ முடியாது பிரபா. ஆனா ஒருத்தங்க மேல இருக்கிற லவ்னால நம்ம வாழ்க்கை முழுக்க வாழலாம். ஆனா அம்மா இப்ப இல்லையே பிரபா. அதுக்காக உன்னையே நீ ஏன் அழிச்சுக்கிற? உன்னை நீ தண்டிச்சுக்காத. கிவ் யோர்செல்ஃப் a chance. Give us a chance. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ப்ளீஸ் பிரபா, ப்ளீஸ் மேரி மீ. உன்னை நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்குவேன். உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். என் வாழ்க்கையில என் சந்தோஷம் போனதுக்கு காரணமே நீதானே. நீ எனக்கு சந்தோஷம் தருவியா?
உனக்கு உன் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அதுக்கு மற்றவங்க சந்தோஷத்தை கெடுக்க நீ தயங்க மாட்டேன். உன் முகத்தை ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியல, ஒரு ஜென்மம் முழுக்க எப்படி இருக்க முடியும்? So don't even think about it. நீ புரியாம பேசிட்டு இருக்க பிரபா. இங்க பாரு, உன்னை நீயா உன் மனசை மாத்திக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற டிசிஷனுக்கு வா. இல்ல அண்ணன் வந்து உன்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன கல்யாணம் பண்ணிப்பியா? சொல்லு பிரபா. மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இஸ், நீ என் அண்ணனோட மேனேஜர். லிசன், ஒருவேளை அண்ணன் உன்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்தா நீ என்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும் பிரபா. ஆலியா, நீ பகல் கனவு கண்டுகிட்டு இருக்க. அபி நீங்க தங்க அனுமதி கொடுத்துட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்பான்னு நினைக்கிறியா? நீ சொல்றது நான் பொறுமையை கேட்கிறேன், பட் அபி கிட்ட போய் இப்படி பேசிடாதுன்னா. ஏன்னா அவன் ஒரு அற விட்டானா உன்னோட இந்த கனவு கலைஞ்சு போயிடும். நாம ஒன்னா சேரவே முடியாது. இதுக்கப்புறம் என்னை என்னைக்கும் டிஸ்டர்ப் பண்ணிடாத. உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? இந்த ஆளிய நினைச்சதை அடையாம விட மாட்டான். ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன். எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னா, நீ என் மேல கோவப்பட்டாலும் அந்த கோவத்தை கூட நான் விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அண்ணன் எப்பவும் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்ககிட்ட சொல்ல மாட்டான். ஸோ இங்க நான் தான் என் அண்ணனை அப்படி சொல்ல வைக்கணும். நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த மாதிரி, நான் ஒருத்தி இந்த வீட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்கேனே, எப்படி அவ சொல்லி என்ன இந்த வீட்டுக்குள்ள என் அண்ணன் அலோவ் பண்ணானோ அதே மாதிரி அவளை வச்சே உன்னை என்ன கல்யாணம் பண்ணிக்க வைக்க சொல்றேன். அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணாம போகிறன்னு பாக்குறேன்.